ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மெனு எடிட் மெனு. எடிட் மெனுவில் ஃபஸ்ட் எல்லாமே ஹைடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு இமேஜை சூஸ் பண்ணுறேன். இமேஜை சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எடிட் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்டுங்கிற ஆப்ஷன் எப்போ வந்து சூஸ் ஆகும்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரஷ் எடுத்து ஏதாச்சும் அடிச்சிட்டிங்க தெரியாமல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+Z யூஸ் பண்ணாலும் அண்டு ஆகும். இல்லைன்னா எடிட்டில் போய் அண்டு ப்ரஷ் டூல் இந்த மாதிரி கொடுத்தோம், இது அண்டு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டெப் பேக்வேர்டு, அதாவது ஸ்டெப் பேக்வேர்டு Alt+Ctrl+Z இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். Ctrl+Alt+Z ஒவ்வொரு ஸ்டெப் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பும் அண்டு ஆகும். அந்த மாதிரி இப்போது தெரியாமல் ஒரு மார்க்கியூ டூல் வரைஞ்சிட்டிங்க. Ctrl+X கட் பண்ணுறதுக்கு Ctrl+X. இப்போ வந்து 2 ஸ்டெப் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அண்டு கொடுத்தா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பேக் ஆகும். அண்டு கட் பிக்சல்ஸ் ஒன்று மட்டும்தான் பேக் ஆகும். இப்போ அடுத்தும் பேக் வரணும்னா ஸ்டெப் பேக் யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் பேக்வேர்ட் இதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+Z. ஸோ ஒரு தெரியாமல் ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து டீசெலக்ட் பண்ணுறது எஸ்கேப் கொடுத்தாலாம் போகாது. Ctrl+D ஆர் செலக்டில் போய் டீசெலக்ட் கொடுக்கலாம். செலக்டில் போய் டீசெலக்ட் கொடுக்கலாம், இல்லை Ctrl+D ஷார்ட்கட் கீபோர்ட் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கட். ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கியூ ஆர் எலிப்டிக்கல் மார்க்கியூ டூல் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே எடிட்டில் போய் கட் கொடுத்து எடிட்டில் போய் பேஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதான் வந்து கட் பேஸ்ட்டு. இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் சும்மா ஒரு டச்சப்புக்காக சொல்லிகிட்ருக்கேன். நான் ஸ்டெப் பேக்வேர்டு Ctrl+Alt+Z யூஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கியூ, இல்லை ரெக்டாங்குலர் வேணாம், ஒரு எலிப்டிக்கல் மார்க்கியூ டூல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த காப்பி பண்ணதை எடிட்டில் போய் பேஸ்ட் ஸ்பெஷலில் போய் பேஸ்ட் இன்டூ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே அது பேஸ்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி நான் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதுதான் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபில் கமாண்ட் எதுக்குன்னா மறுபடியும் ஒரு நியூ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணணும்னா இந்த எடிட்டில் போய் ஃபில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர்னால் என்னென்னா இந்த கலர் தான் ஃபோர்க்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர்னால் இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபையாக ஒரு கலரை வச்சு இதை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கலரை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். Ctrl+Z பண்ணி நான் அண்டு பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பேட்டர்ன் வச்சு நான் இது ஃபுல்லாக எனக்கு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கிறேன், எந்த பேட்டர்ன் எனக்கு வேணுமோ. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இன்னும் வேணும்னா இந்த ரைட்டில் இருக்க இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ கலர் பேப்பர் மாதிரி வேணும்னா கலர் பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த கலர் பேப்பர் மாதிரி ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபில் ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபைன் ப்ரஷ் ப்ரீசெட், டிஃபைன் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்டு லெவல். இப்போ ஒரு ப்ரஷ், அதாவது நான் ப்ரஷ் உங்களுக்கு ஃபர்தராக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ப்ரஷ் ப்ரீசெட் நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து உங்கள் நேம்லேயே ஏதாச்சும் ஒரு ப்ரஷ் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு நேம்லேயே உங்களுக்கு ப்ரஷ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் ப்ரீசெட் யூஸ் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக வர கிளாஸஸில் இல்லை ஃபர்தராக வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ், கலர் செட்டிங், ப்ரிஃபரன்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் வந்து ப்ரிஃபரன்சஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல்ஸ் சைஸ் உங்களுக்கு எப்படி வேணும். இப்போ வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஜூம் வித் ஸ்க்ரோல் வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் வித் ஸ்க்ரோல் வீல் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மவுஸில் இருக்க ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஜூம் ஆகும். ஸோ ஜூமுக்கு இன்னொரு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா Ctrl+ கொடுத்தா ப்ரெஸ் ஆகும்,
கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாகும். ஸோ ஆக்சுவல் சைஸில் உங்களுக்கு ஃபிட் பண்ணணுன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இது ஒரு 100%. 100 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து இதோட ஆக்சுவல் சைஸ். இல்லைனா நீங்கள் ஜூம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜூம் பட்டன் இருக்கும். ஜூம் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆன் ஸ்க்ரீன், ஆக்சுவல் பீஸ், ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் இல்லை ஆக்சுவல் பிக்சல்ஸ் ஆர் பிரிண்ட் சைஸ், ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட்டு, இது மூணுமே நீங்கள் இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் மெனுவில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இமேஜ் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்.